வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, WWE வந்து இப்போ ஒரு பிக்கெஸ்ட் ஒரு பிளானை வந்து போட்டு வச்சுருக்காங்களாம். அது என்ன பிளான் அப்படின்னு கேட்டால், ரெசல்மனியா 40ல் எப்படி வந்து ஒரு டேக் டீம் மேட்சை வந்து WWE பிளான் பண்ணாங்களோ, அதே சேம் டைம் அதே மாதிரி ஒரு பிளானை வந்து இப்போ WWE வந்து ரெசல்மனியா 41க்காக இப்போ பிளான் பண்ணுறாங்க. அது என்ன டேக் டீம் மேட்ச் அப்படின்னு கேட்டால், கோடி ரோட்ஸ், சிஎம் பங்க் விசஸ் ராக் ஜான்சினாக்கான ஒரு டேக் டீம் மேட்சை வந்து WWE வந்து ரெசல்மனியா 41ஓட டே 1 மெயின் ஈவெண்ட்டாக இந்த மேட்சை தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அது இல்லாமல் இந்த மேட்ச் இது பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லப்படுது. இதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ எலிமினேஷன் சேம்பரில் வந்து முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய பெஸ்ட் இந்த வேர்ல்டான சிஎம்க்கு தான். அதாவது இப்போ நம்முடைய இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ரால கூட நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து ரொம்ப கோவமாக பேசியிருப்பார். அதாவது நீ வந்து ராக் வந்து நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லவனை வந்து உன்னோட ஒரு சுயநலத்துக்காக நீ வந்து வில்லனா மாற்றிட்ட. அதுக்காக நீ அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நீ ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திப்ப, ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திப்ப அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்கும் சொல்லியிருப்பார். அது இல்லாமல் ஜான்சனாவை பற்றி சொல்லியிருப்பார். அதாவது நீ வந்து எவ்வளோ நல்லவனா இருந்த, அதாவது ராக் வந்து ஒரு ஆஃபர் பண்ணா அப்படிங்கிறக்காக நீ வந்து 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறக்காக உன்னோட பேர் எல்லாத்தையுமே நீ கெடுத்துக்கிட்ட. உன்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை எல்லாத்தையுமே நீ ஒட்டுமொத்தமா இழந்துட்ட. அதுக்கான சம்பவங்கள நீயும் சரி, ராக்கும் சரி நீங்க அனுபவிச்சே தீருவீங்க. அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நம்மளுடைய சிஎம் பங்க் வச்சிருந்தாரு. இத அதே எலிமினேஷன் சேம்பர்ல நம்மளுடைய ராக்கும், ஜான்சினாவும் ஒரு மூல காரணத்த விட நம்மளுடைய சிஎம் பங்க் தோற்கறதுக்கு முழுக்க முழுக்க காரணமா இருந்தது யாரு அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய செத் ரோலின்ஸ். செத் ரோலின்ஸ் தானே நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து ஸ்டன்னரை போட்டு அவரை வந்து மயக்கம் அடைய வச்சு அந்த நேரத்தை நம்மளுடைய ஜான்சனை பயன்படுத்தி அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஜான்சனை வந்து 2025 எலிமினேஷன் சேம்பரை வந்து நம்மளுடைய ஜான்சனா வின் பண்ணியிருப்பார். அதுக்காக இப்போ நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் வரப்போகிற மண்டே நைட் ராவில் வந்து ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்சை நம்மளோட WWE அஃபிஷியலாக புக் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், மேடிசன் ஸ்கொயர் கார்டில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அதில் வந்து ரோமன் ரெயின்ஸ் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் வர்றாரு அப்படின்னு கேட்டால், 2 விதமான ரீசனுக்காக கண்டிப்பாக நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லுது. அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய சிஎம் பங்க்குக்கும் நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கும் மேட்ச் நடக்குதுல்ல, இந்த மேட்ச்சில் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸை க்ளீனாக பீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வருவார். வந்து நம்மளுடைய செத் ரோலின்ஸை வந்து அட்டாக் பண்ணுவார். செத் ரோலின்ஸை வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய சிங்கிள்ஸ் மேட்சாகவே ரெசல்மனியா 41 வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ரோலின்ஸுக்குமான அந்த ஒரு ஃபீடையே நம்ம ரெசல்மனியா 41 வரைக்கும் கொண்டுட்டு போகலாம். இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்கை ஆட் பண்ண வேணாம். நம்மளுடைய சிஎம் பங்கை ஆட் பண்ணாமல் நம்மளுடைய சிஎம் பங்கை வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கு, அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸ் கூட ஒரு டேக் டீம் பார்ட்னராக கொண்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பிளானை வந்து நம்மளுடைய WWE இப்போ போட்டிருக்காங்க. அது எதனால் அப்படின்னு கேட்டால், அதாவது செத் ரோலின்ஸுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நடக்க போகிற அந்த மேட்ச்சில் கடைசியில் வராமல் இடையிலேயே அந்த மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கப்போ இடையிலேயே வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், அப்போது வந்து நம்மளுடைய ரெசல்மனியா 41ல் ரோமன் ரெயின்ஸ், செத் ரோலின்ஸ், சிஎம் பங்க் இவங்க 3 பேத்துக்குமான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கும். அப்படி ஒரு வேளை அந்த மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வரல அப்படின்னா, கடைசியில் வராரு அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ரோலின்ஸுக்குமான அந்த ஒரு மேட்ச் தான் ரெசல்மனியா 41ல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் ஆட் ஆக மாட்டார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து இப்போ யார் மேலே கோவமாக இருக்காரு அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஜான்சனாவும் நம்மளுடைய ராக்கு மேலே தான் இப்போ கோவமாக இருக்காங்க. அதனால நம்மளுடைய ராக்கையும் ஜான்சனாவும் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவும் இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய, அதாவது இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் இருக்க மாட்டார், நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு உதவுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது நம்முடைய இப்போ ஜான்சனாக்கு வந்து நம்முடைய ராக் வந்து உதவுறாரு அப்படின்னு கேட்டால், நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு உதவுறதுக்கு இப்போ யாருமே இல்லை. அதாவது இதுக்கு முன்னாடி ரெசல்மனியா 40ல் யார் யார் வந்தாங்க அப்படின்னா, நம்முடைய அண்டர்டேக்கர் வந்தார், ஜான்சனா வந்தார், அதுக்கப்புறம் நம்முடைய ஜேவுஸ் வந்தார். இப்போ யாருமே இப்போ இதில் வர மாட்டாங்க. ஏன்னா இப்போ நம்முடைய ஜான்சனா வந்து அப்போ இருந்தார் அப்படின்ட்டு, இப்போ வந்து நம்முடைய ஜான்சனாவே இப்போ நம்முடைய கோடி ரோட்ஸ் கூட மேட்ச் பண்ணுறாரு. அது இல்லாமல் நம்முடைய ஜேவுஸ் அப்படின்னா, ஜேவுஸோவுக்கும் குந்தருக்குமான அந்த வேர்ல்டு சாம்பியன் மேட்ச் இருக்குது. அதனால் நம்முடைய ஜேவுஸோ வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய WWE அந்த டேக் டீம் மேட்சை புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், இந்த டேக் டீம் மேட்ச்சில் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு உதவுறதுக்காக நம்மளுடைய சிஎம் பங்கை வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இப்போ WWE இருக்காங்களா. அப்படி ஒருவேளை இந்த டேக் டீம் மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால், இந்த டேக் டீம் மேட்ச் நடக்குதுல்ல, அப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால், அதாவது ரோமன், செத், சிஎம் பங்குக்கான அந்த ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் நம்மளுடைய சிஎம் பங்க் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரோமனுக்கும் நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கான அது ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு வேளை
நம்முடைய கோடி ரோட் சிஎம் பங்க் விசஸ் ராக்ஸ் ஜான்சனாக்கான அந்த ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது அப்படின்னு கேட்டால் இது வந்து ரெசல்மேனியா 41ஓட டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. இப்படி ஒரு வேளை இது வந்து மெயின் ஈவெண்ட்டாக நடக்குது அப்படின்னு கேட்டால் நம்முடைய சிஎம் பங்கோட ஒரு கனவு, அதாவது ரெசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கனவு வந்து ஓரளவு ஒரு சக்ஸஸ் ஆனால் இதமாக நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா நம்முடைய சிஎம் பங்க் வந்து இன்ன வரைக்கும் WWE ஹிஸ்ட்ரியிலே ரெசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் பண்ணதே கிடையாது. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு தாட்டாக போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கு வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்க முடியல, சாம்பியனே வின் பண்ண வைக்க முடியல, ரெசல்மேனியாவில் வந்து அவருக்கு மேட்சும் பண்ண முடியல. அப்படிங்கிறப்ப நம்மளுடைய சிஎம் பங்குக்கு சமாதானப்படுத்துகிற விதமாக இந்த ஒரு கோடி வந்து இப்போ மெயின் சாம்பியனாக இருக்கார். அவருக்கு வந்து ஒரு டாக் டீம் பார்ட்னராக இருந்து ரெசல்மேனியா 41ஓட டே 1ல் வந்து ஒரு டாக் டீம் மேட்சாக விளையாண்டார் அப்படின்னு கேட்டால் அது வந்து ரெசல்மேனியா தானே. அதில் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணார். அதாவது நம்முடைய ஜான்சினா ராக்கு கூட வந்து நம்முடைய கோடி ரோட்ஸும் சிஎம் பங்க்கும் மெயின் ஈவெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பேர் வரும் அப்படிங்கிறக்காக நம்முடைய சிஎம் பங்கை வந்து கொஞ்சம் ஆறுதல் படுத்தணும் அப்படிங்கிறக்காக இப்போ வந்து நம்முடைய WWE வந்து இந்த ஒரு பிக்கஸ்ட் ஒரு பிளானை வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாலாம் இருக்காங்களாம். அப்படி ஒரு இந்த ஒரு பிளானை வந்து நம்முடைய WWE நடத்துனாங்க அப்படின்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மறக்காமல் சொல்லுங்கள். இதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது நம்முடைய அடுத்த வாரம் நடக்க போகிற அந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய சிஎம்க்கும் மேட்ச் நடக்க போகுது. அதாவது ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடக்க போகுது. இதில் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்தால் மட்டும்தான் இந்த பிளான் வந்து நடக்கும் அப்படின்னு இதையும் நான் திரும்ப சொல்லிடுறேன். ஒருவேளை நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வர்றாரு அப்படின்னு சொல்லி முடிவாயிருச்சு அப்படின்னா ஏதாவது மேட்ச் இடையிலே வந்து நம்முடைய சிஎம் பங்கையும் நம்முடைய செத்ரோன்ஸும் அட்டாக் பண்ணிட்டார் அப்படின்னா இவங்க 3 பேர்த்துக்கு தான் ரெசல்மேனியா 40ல் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கும். அப்படி ஒருவேளை இந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வராமல், அதாவது நம்முடைய சிஎம் பங்க் வந்து நம்முடைய செத்ரோன்ஸை பீட் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்கு தான், அதாவது செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு தான் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் தான் ரெசல்மேனியா 41ல் நடக்கும். ஏன்னா இதில் வந்து நம்முடைய க்ளீனாக வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து நம்முடைய செத்ரோன்ஸை பீட் பண்ணிட்டார் அப்படினால இதுக்கப்புறம் நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஸ்டோரியில் வந்து நம்முடைய சிஎம் பங்க் ஆட் ஆக மாட்டார். ஏன்னா அதுக்கப்புறம் நம்முடைய சிஎம் பங்க் வந்து கோடி கூட வந்து ஒரு டாக் டீம் பார்ட்னராக இறஞ்சிருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு கேட்டால் ரோமன் ரெயின்ஸ் வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக் வந்தால் மட்டும்தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு மேபி வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இல்லை சிஎம் பங்க் வந்து ரெசல்மேனியா 41ல் செத்ரோன்ஸ் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் விசஸ் பங்குக்கான அந்த ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு நடந்தால் நல்லா இருக்குமா? இல்லை அந்த மேட்ச்சில் நம்முடைய சிஎம் பங்க் வந்து ஆட் ஆகாமல் நம்மளுடைய கோடி கூட வந்து ஒரு டாக் டீம் பார்ட்னராக இணைஞ்சு ரெசல்மேனியா 41ஓட டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக ராக் ஜான்சனா விசஸ் கோடி சிஎம் பங்குக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து நடந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி ஒருவேளை இந்த டாக் டீம் மேட்ச் வந்து ரெசல்மேனியா 41ஓட டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் உங்களோட பெஸ்ட் இன் த வேர்ல்டான சிஎம் பங்குக்கு வந்து அதாவது மெயின் ஈவெண்ட் கொடுத்த மாதிரி ஓரளவு நம்ம ஏற்றுக்கலாம். அது மேபி WWE பிளான் பண்ணுறாங்க. அது ப்ராக்டிக்கலாக அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டோட்டல் பிளானுமே ஏன்னா இப்போ நடக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா பிளான் அப்படிங்கிறது WWE பிளான் வந்து எப்போ பார்த்தாலும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால இது மேபி நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். அப்படி ஒரு வேளை இந்த டாக் டீம் மேட்ச் நடந்துச்சுன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா.